வணக்கம். டெக் உலகத்துல நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத சில விஷயங்கள் அப்பப்ப நடக்கும். அதுல ஒண்ணுதான் இப்ப நடந்திருக்கு. ஆப்பிளும் கூகுளும் கைகோர்க்கறாங்க. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். இந்த ஏஐ டீல் எப்படி உருவாச்சு? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க, இத பத்தி தான் நாம இப்ப விலாவாரியா பார்க்க போறோம். சொல்லப்போனா இந்த ஒரு நியூஸ் மொத்த டெக் இண்டஸ்ட்ரியையுமே ஒரு ஆட்டம் காண வச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா உண்மையிலேயே யாருமே இதை எதிர்பார்க்கல. அதனால தான் இது இவ்ளோ பெரிய சுவாரஸ்யமான விஷயமா மாறியிருக்கு. யோசிச்சு பாருங்க. ஆப்பிள், கூகுள் வருஷக்கணக்கா இவங்க 2 பேரும் பயங்கரமான எதிரிகள். ஒண்ணுக்கொன்னு சலைச்சவங்க இல்ல. ஸ்மார்ட் போன் மார்க்கெட்ல இருந்து சர்ச் என்ஜின் வரைக்கும் எல்லா இடத்துலயும் அடிச்சுக்கிட்டவங்க. அப்படிப்பட்டவங்க திடீர்னு எப்படி கூட்டாளியா வாருவாங்க? இப்போ இதுக்காக இந்த டீல்? இந்த கேள்விதான் நம்ம எல்லாருக்கும் மனசுல ஓடிட்டு இருக்கு இல்லையா? சரி, இந்த நம்பவே முடியாத ஏஐ கூட்டணிக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? எதுக்காக கூகுளோட ஜெமினி ஏஐய உங்க ஐஃபானுக்கு கொண்டு வரணும்? சிம்பிளா சொல்லணும்னா, ஆப்பிள் அவங்களோட ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற புது ஃபீச்சர்ஸ பவர் பண்றதுக்காக கூகுளோட பவர்ஃபுல்லான ஜெமினி ஏஐ மாடலை லைசென்ஸ் பண்றாங்க. இதுதான் விஷயமே. இந்த டீலோட முக்கியமான பாயிண்டே இதுதாங்க. அடுத்த ஜெனரேஷன் சிரிக்கு கூகுளோட ஜெமினாய் தான் பிரெயினா இருக்க போகுது. ஆமாங்க, நம்ம இத்தனை வருஷமா மீம்ஸ் போட்டு கலாய்ச்சோமே அந்த சிரி, இனி உண்மையிலேயே ஒரு புத்திசாலியா மாறப்போகுது. நம்ப முடியலல்ல? ஓகே, இப்போ எல்லாருக்கும் வர்ற முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஏன் ஆப்பிள் தன்னோட பரம எதிரியான கூகுள் கிட்ட போணும்? இந்த பார்ட்னர்ஷிப்க்கு பின்னாடி என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு? நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஆப்பிள் சும்மா ஒன்னும் இல்ல. அவங்களும் ஏஜாக்ஸ் அப்படின்ற பேர்ல அவங்களுக்கே சொந்தமான ஒரு ஏஐ மாடலை ரொம்ப ரகசியமா உருவாக்கிட்டு இருந்தாங்க. கூகுள் மாதிரியான கம்பெனிங்களை சார்ந்து இல்லாம தனியா நிக்கணும்ன்றதுதான் அவங்களோட பிளானா இருந்துச்சு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த அஜாக்ஸ் மாடல் கூகுளோட ஜெமினிக்கோ இல்ல ஓபன் ஏஐயோட ஜிபிடி மாடல்ஸ்க்கோ பக்கத்துல கூட வர முடியல. பர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப பின்தங்கிடுச்சு. ஆப்பிளோட சொந்த டெக்னாலஜி இந்த ஏஐ ரேஸ்ல கொஞ்சம் பின்தங்கிடுச்சுன்றதுதான் கசப்பான உண்மை. அப்போ பார்ட்னர்ஷிப் ஏன்? இது ரொம்பவே ஒரு ஸ்மார்ட்டான மூவ். ஒன்னு, இதனால ஆப்பிளுக்கு ஏற்கனவே ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு சூப்பரான ஏஐ உடனே கிடைக்குது. 2, யூசர்ஸ் ஆன நமக்கு அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸை ரொம்ப சீக்கிரமா கொடுக்க முடியுது. 3வது, ஏற்கனவே ஜெமினாயை யூஸ் பண்ற சாம்சங் மாதிரி கம்பெனிங்க கூட நேரடியா போட்டி போட முடியுது. சோ இது ஈகோ பாக்குறத விட பிசினஸ புத்திசாலித்தனமா பண்றதுக்கான ஒரு முடிவு. சரி, ஏன்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படின்ற கேள்விக்கு வருவோம். யூசர்ஸோட டேட்டாவை, அதாவது நம்மளோட பிரைவசியை காம்ப்ரமைஸ் பண்ணாம கூகுளோட பவரை ஆப்பிள் எப்படி யூஸ் பண்ண போறாங்க? இங்கதான் ஆப்பிளோட ஹைபிரிட் ஏஐ அப்படின்ற கான்செப்ட் உள்ள வருது. அப்படின்னா என்ன இந்த ஹைபிரிட் ஏஐ சிஸ்டம்? இது ரொம்ப சிம்பிள். ஒரு 2 லேயர் சிஸ்டம் மாதிரி யோசிச்சுக்கோங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸான வேலைகளுக்கு மட்டும் சக்தி வாய்ந்த கிளவுட்ல இருக்கிற ஏஐ யூஸ் பண்ணும். ஆனா நம்மளோட பிரைவேட்டான சிம்பிளான டாஸ்க்குக்கெல்லாம் உங்க போனுக்குள்ளேயே இருக்கிற ஏஐ தான் வேலை செய்யும். இதனால பவரும் கிடைக்கும், பிரைவசியும் சேஃபா இருக்கும். சரி, இது நிஜத்துல எப்படி ஒர்க் ஆகும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். இப்போ நீங்க சிரி கிட்ட ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி கேக்குறீங்கன்னு வச்சுப்போம். முதல்ல உங்க போன்ல இருக்கிற ஏஐ அது சிம்பிளான வேலையா இருந்தா அது அங்கேயே முடிச்சிடும். ஒருவேளை அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேள்வியா இருந்தா மட்டும் அது கூகுளோட ஜெமினி கிளவுட்க்கு அனுப்பப்படும். ஆனா வெயிட், அனுப்புறதுக்கு முன்னாடி ஆப்பிளோட பிரைவசி ஷீல்ட் உங்க டேட்டாவை மொத்தமா மாத்தி நீங்க யாருன்னே தெரியாத மாதிரி அனானமஸா ஆக்கிடும். அதுக்கப்புறம் தான் அது கூகுளுக்கு போகும். கடைசியா ஒரு சூப்பர் பவரான பதில சிரி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். செக்யூரிட்டிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இங்க ஆப்பிள் கொடுக்கிற ப்ராமிஸ் ரொம்பவே கிளியர். நீங்க அனுப்புற எந்த ஒரு ரெக்வெஸ்டும் அனானிமஸா தான் போகும். கூகுள் உங்களோட எந்த டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணவோ ட்ராக் பண்ணவோ மாட்டாங்க. இது ஆப்பிள் பிரைவசிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்கன்றத மறுபடியும் காட்டுது. சரி, இந்த மெகா பார்ட்னர்ஷிப்போட தாக்கம் எப்படி இருக்கும்? டெக் இண்டஸ்ட்ரிக்கு இதனால என்ன மாற்றம் வரும்? முக்கியமா யூசர்ஸ் ஆன நமக்கு இதனால என்ன பயன்? அதையும் பாத்துரலாம். இந்த டீல்ல யாருக்கு என்ன லாபம்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு கிளாசிக் வின் 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 சிச்சுவேஷன். ஆப்பிளுக்கு பல வருஷம் வெயிட் பண்ணாம அவங்களோட ஏஆ பிளான வேகமா கொண்டு போக முடியுது. கூகுளுக்கு பல கோடி ஐபோன் யூசர்ஸ் என்ற ஒரு பிரம்மாண்டமான யூசர் பேஸ் கிடைக்குது. நமக்கோ இத்தனை நாளா நாம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஸ்மார்ட்டான சிரி கிடைக்குது. எல்லாருக்குமே லாபம்தான். டெக் அனலிஸ்டுகள் இதை ஒரு பிராக்மேட்டிக் அலையன்ஸ்னு சொல்றாங்க. அதாவது நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு கூட்டணி. 2 பேருக்குமே பரஸ்பர நன்மை இருக்கிறதால இது உருவாக்கப்பட்டிருக்கு. சில நேரங்கள்ல இனோவேஷனுக்கு போட்டி போடுறதை விட இப்படி சேர்ந்து வேலை செய்யறது தான் வேகமான வழிங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். அப்போ இனிமே நாம ஹே சிரின்னு சொல்றது ஒரு புத்தம் புது ஸ்மார்ட்டான அனுபவமா இருக்க போகுது. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸோட எதிர்கால பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு கடைசியா பாத்துடலாம்.
இந்த சூப்பரான அப்டேட்ஸ் எல்லாம் நமக்கு எப்ப கிடைக்கும்? இப்போதைக்கு வர தகவல் படி 2026ல வர்ற iOS 19 அப்டேட்ல இந்த ஜெமினி பவர்ட் சிரி அறிமுகமாகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆமா, இந்த ஸ்மார்ட் சிரி கூட பேசுறதுக்கு நம்ம இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணணும். கடைசியா ஒரே ஒரு முக்கியமான கேள்வியோட முடிச்சுக்கலாம். இந்த பார்ட்னர்ஷிப் சிரிய உண்மையிலே ஒரு இன்டெலிஜென்ட் அசிஸ்டண்டா மாத்துமா, இல்ல இது வெறும் கூகுளோட ஏஐக்கு ஒரு அழகான ஆப்பிள் முகமூடியா மட்டும் இருக்குமா? இதுக்கு பதில் என்னன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.